தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷித்த சிறப்பு ஆசீர்வாத ஆராதனையிலே 2025ஆம் ஆண்டு ஒரு மத்தியிலே நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரகபியா ஜெபக்கூடார ஊழியங்கள் சிறப்பாக இந்த இடத்திலே ஆண்டவர் நடத்தி வருகிறார். அனைத்ததான ஆசிரமா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு, பாஸ்டர் சார்லஸ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து அநேக பிரச்சனைகள், நோய்கள், அநேக போராட்டங்கள் மத்தியிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருந்தாங்க. நமக்கு வெற்றி தந்ததற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தின் 1வது 2வது வசனங்களை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏன் தூரத்திலே இருக்கிறேன்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே நீர் ஏன் மறைந்திருக்கிறீரையா? துன்மார்க்கன் தன் பெருமையினாலே சிறுமைப்பட்டவர்களை துன்பப்படுத்துகிறான். சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள். அல்லேலூயா. கடைசி வசனம் வாசிங்க. கடைசி 2 வசனம் வாசிங்க. கர்த்தாவே, வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், சிறப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் தொடராதபடிக்கு தேவரீர் பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீர். அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிங்க. மீண்டுமாய் வாசிங்க. கர்த்தாவே, வேண்டுதலை
கேட்டிருக்கிறீர். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஆமென். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நிலைநிற்க வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், செவ்வைப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். சிறப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிறப்படும்படியாக இந்த ஆண்டுல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். தேவன் சொல்லுகிற விஷயம், நாம் ஸ்திரப்பட வேண்டும். ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை. சாதாரணமாக நமக்குள்ளே சபைப்பட முடியாது, ஸ்திரப்பட முடியாது. தேவனுக்குள்ள உறுதியாய் நிற்க முடியாத சூழ்நிலைகள் இந்த பூமியிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். எப்படி ஸ்திரப்படுத்துவார்னா, வசனங்கள் வழியாக நம்மை தைரியப்படுத்தி, வசனங்கள் வழியாக நம்மை உற்சாகப்படுத்தி, வசனங்கள் வழியாக விசுவாசத்துக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் என்ன வசனத்தின் வழியாக நமக்கு ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போமாக. அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 5:9 நாம் கவனிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். இந்த வார்த்தையினால் தேவனாகிய கர்த்தர் நம் எல்லாரையும் சிறப்படுத்தப்படுகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனத்துடைய ரகசியம் தெரிகிறது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். எண்ணி முடியாத எண்ணற்ற அதிசயங்களை இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல, இந்த நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சு பார்க்காத, எதிர்பார்க்காத, நமக்கு கிடைக்காத, எட்டாத, நமக்கு அது சம்மந்தமே இருக்காது. ஆனால் அப்பேற்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை, மேலான கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போறாங்க. அல்லேலூயா. கடந்த ஆண்டு பூரா கடன் வாங்கி அது ஒரு குடும்பமா பெருசா இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கடன் வாங்கவே விட மாட்டார். இந்த வருஷம் நோயில உங்களை படுக்க விடவே மாட்டார். இந்த வருஷம் முழுவதும் நம்ம நல்ல சுகமா இருக்க போறோம். இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய பொருளாதார நிதி ஆசீர்வாதத்தினால, எழுத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை மகிமையாய் நடத்த போகிறார். கடந்த ஆண்டுகள் அநேக முறை நோய்கள், அநேக முறை கடன் வாங்கினோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்துட்டோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அந்த விஷயத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. திருப்தியாய் உங்களை நடத்த போகிறார். அது பெரிய காரியம், அதை உங்களுக்கு செய்ய போகிறார். இது பெரிய அப்படிங்கிற வார்த்தை மட்டும், இது 10% இருக்கு. பிரசங்கத்தில் எத்தனை பிரசங்கம் இருக்குது? 10% இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை நம்ம சங்கீதத்தில இருந்து அவர் நம்மை சிறப்படுத்தும்படியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, வசனத்தை சொல்லி, ஒரு 3 துணை வசனங்களை சொல்லி நாம் கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை சிறப்படுத்த போகிறார். எப்படி சிறப்படுத்த போகிறார்? அவருடைய வசனத்தினால நம்மை சிறப்படுத்த போகிறார். அவருடைய வசனம் என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும், எண்ணி முடியாத அதிசயங்களை இன்று நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 8:10 தேவன் சொல்லுகிறதை நாம் சரியாக கவனிப்போம். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணினார்கள். நல்ல கவனிங்க. யாரையாவது பார்த்து தேவனுடைய சக்தி,
தேவனுடைய பெரிய சக்தி இவன் தான் அப்படின்னு மக்கள் தவறா நினைக்க கூடாது. ஆமென். தேவனுடைய பெரிய சக்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையுடைய மனிதர்கள் தான். ஆமென். தேவனுடைய பெரிய சக்தி யாரு? தேவனுடைய வார்த்தையை உடைய மனிதர்கள் மாத்திரமே பெரிய சக்தி. ஆமென். சக்தினா என்ன? சக்தி சக்தி சக்திங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை எங்கெல்லாம் நடக்கிறாங்க. ஆனா சக்தி எங்க இருக்கிறது? பைபிள்ல இருக்குது. நம்ம பயன்படுத்தின வார்த்தை. தேவனுடைய பெரிய சக்தி நாம தான். சக்தி, பெரிய சக்தி. அந்த வசனத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய. ஆமென். இந்த பெரிய வார்த்தையை மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம். பெரிய அப்படிங்கிற வார்த்தையை. அப்போ தேவனுடைய பெரிய சக்தியினால, அந்த சக்திக்கு இன்னொரு பேர் என்னது? சக்திக்கு இன்னொரு பேர் என்னது? சக்திக்கு இங்கிலீஷ்ல சக்திக்கு என்ன பேரு? பவர். பவருக்கு ரெண்டு தமிழ் அர்த்தம் இருக்குது. என்னெல்லாம்? பவர், சக்தி, இன்னொன்னு என்னது? வல்லமை. ரெண்டு பேரு. வல்லமை. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, பராக்கிரமம். ஆமென். அப்போ தேவனுடைய சக்தி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பவர், தேவனுடைய பராக்கிரமம் யாருன்னு சொன்னார்? தேவனுடைய வசனத்தை உடையவர்கள் தான். நம் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் நம் சபையார் எல்லாரையும் சபையை தேவனுடைய சக்தியாய் மாற்றப் போகிறார். தேவனுடைய சக்தியாய் மாற்றப் போகிறார். மற்ற சக்திகள் எல்லாம் செயலிழக்க பண்ண போகிறார். அதற்கு அடையாளம் ஸ்தோத்திரம். எகிப்திலே பார்வோனிடத்திலே மோசே தன்னுடைய சக்தியை விளங்கப்படுத்தினார். ஒரு கம்ப கிளப்பன்னு சொன்னாரு. அவன் காடு வைக்கிற கம்ப கீழே போட்ட போது அந்த தேவனுடைய சக்தி அதுல பாம்பா மாறிடுச்சு. அவங்க மந்திரவாதிகளும் கம்ப கீழே போட்டு எழுதிஞ்சாங்க, பாம்பா மாத்துறாங்க. ஆனா அந்த எல்லா பாம்பையும் மோசையினுடைய பாம்பு என்ன செஞ்சு என்ன அர்த்தம்? எல்லா சக்திகளை விட, எல்லா வல்லமையை விட, எல்லா பராக்கிரமத்தை விட, எல்லா பெரிய தெய்வ கிரியைகளை விட தேவனுடைய சக்தி தான். அந்த சக்தியினால தேவன் நம்மை நிரப்ப போகிறார். அந்த சக்தியினால தேவன் சபையை நிரப்ப போகிறார். கூட இருந்துட்டாலே இந்த சக்தி தன்னால வந்துடும். ஆண்டவர் கூட இருந்துட்டாலே நமக்கு சக்தி தன்னால வந்துடும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். சக்தியினால பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சக்தி என்று இன்னொரு இடத்துல இந்த வசனம் இருக்கிறது. எங்க இருக்கு தெரியுமா? இந்த சக்தி அப்படின்னு இன்னொரு இடத்துல வசனம் இருக்கு. 9 வரங்களை குறித்து சொல்லும் போது அங்கே 9 வரங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற போது ஸ்தோத்திரம் எதுல இருக்குது? 9 வரங்கள் எதுல இருக்கு? கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரமா எடுத்து வாசிங்க. 9 வரங்களை குறித்து 8வது வசனத்தை வாசிங்க. 8, 9 வாசிங்க. கொரிந்தியர் 12. எப்படி எனில் ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை சொல்லும் வரம், விசுவாசமாகிய வரம், குணமாக்குகிற வரங்கள், என்ன சக்தி? அற்புதங்களை செய்யும் சக்தி. நம்மை தேவனுடைய சக்தியாய் தேவன் மாற்றப் போகிறார். அது நிமித்தம் என்ன நடக்கப் போகிறது? அற்புதங்கள் நடக்கப் போகிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதங்களை செய்யும் சக்தியாக தேவன் மாற்றப் போகிறார். ஆண்டவர் அப்படி செய்யும். அற்புதங்களை செய்யும் சக்தியாக தேவன் நம்முடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உங்கள் வீடு அற்புதங்களை செய்யும் சக்தியாய் மாறும். நீங்க உங்க பிள்ளைகள் அற்புதங்களை செய்யும் சக்தியாக மாறுவீர்கள். சக்திங்கிறது நாம தான். அல்லேலூயா. பெரிய சக்தி. 2வது வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தேவன் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு
இந்த மூன்றும் நிலைச்சிருக்குது. இந்த மூன்றிலையும் அன்புதான் பெரியது. பெரிய அன்பினால உங்களை நிரப்ப, பெரிய சக்தியினால உங்களை நிரப்புகிறார். இப்ப சொல்கிறார் பெரிய அன்பினால நிரப்ப போகிறார். இதை விட பெருசு பூமியில ஒன்றுமே இல்லை. அன்பினாலே சகலத்தையும் ஜெயிக்கலாம். அன்பினாலே சகலத்தையும் வெல்லலாம். ஆமென். ஒரு பெரிய தாய் இந்தியாவில் வந்து அவங்க சோத்திரம் வராங்கிறதெல்லாம் அவங்கள ஒன்றும் தெரிய செய்யல. சாதாரண ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு இந்தியா பண்ணாங்க. அவங்க பாருங்க தேவனுடைய இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினாங்க. எப்படி வெளிப்படுத்தினாங்க? ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்கு சீசர்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். சோத்திரம் மத்திய 10ஆம் அதிகாரமா லூக்கா 10ஆம் அதிகாரமா எடுத்து வாசிங்க. அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன சொன்னார்? சோத்திரம் அதிகாரம் கொடுத்தார். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, எந்த அதிகாரம், எந்த வசனம்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிற போது தம்முடைய சீசர்களை வரவழைத்தார், ஊழியம் செய்கிறவர்களை வரவழைத்தார், அசுத்த ஆவிகளை துரத்துங்க, சகல வியாதிகளையும் சகல வியாதிகளையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சீசர்கள் ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். இப்ப நான் ஊழியக்காரன், எனக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். டாக்டர் மன்னராஜ் ஐயா அவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஸ்தோத்திரம் பாஸ்டர் ருக்மணி, பாஸ்டர் சார்லஸ், பாஸ்டர் ஸ்தோத்திரம் அருமையான விக்டர் வீரமணியெல்லாம் அங்கே இப்போ இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார், சக்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அடுத்து வாசிங்க. அசுத்த ஆவிகளை துரத்தலாம், சகல வியாதிகளையும் எந்த நோயினாலும் அதை குணமாக்கலாம், சகல நோய்களையும் நீக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். கடந்து வாசிங்க. அவனுக்கு 12 அப்போஸ்தலர் நாமங்களே அவன. அதுக்கு கீழே 2-3 வருஷத்துக்கு தள்ளி போகணும். 8 வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கவும், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கவும், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுங்கள். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? குஷ்டரோகிகளை கொண்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களிடத்தில் அன்பு காட்டினார். இயேசுவின் அன்பு. அன்னை தெரசாம்மா அப்படி அன்பு காட்டினார். அவங்க ஒரு பெரிய அற்புத அதிசயெல்லாம் ஒன்றும் செய்யல. தேவனின் அன்பு, பெரிய அன்பு சொன்ன இருக்கிறதுலே பெரிய காரியம் அன்பு தான். தேவனுடைய அன்பு தான். அந்த அன்பை, கர்த்தருடைய அன்பை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குஷ்டரோகிகளை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அவங்க கையினால அவர்களை தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் பண்ணி அவர்களுக்கு நல்ல மருந்து மாத்திரை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அன்பு பாராட்டினார்கள். அப்படி அன்பு பாராட்டின அந்த அன்னை உலகம் முழுசும் போற்றப்பட்டார்கள். தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறவர்கள் உலகத்தால் போற்றப்படுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் அன்னை தெரசா அப்படிங்கிற பேரிட்ட சோத்திரம் நல்ல திட்டங்கள், நல்ல காரியங்கள், மருத்துவமனைகள், அனாதை இல்லங்களில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போல அநேகர் அப்படி தேவ அன்பை வெளிப்படுத்த அவங்கள போல ட்ரெஸ் மாற்றி அநேகர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பினால் உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் மாற்றப் போகிறார். தெருவில் இருக்கிற எல்லாரையும் மாற்றப் போகிறார். அப்படிப்பட்ட அன்பினால உங்களை நிரப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. 2வது காரியம் முடிந்தது. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 3 துணை வசனங்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் செய்கைகளினாலும் பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், இந்த காரியம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா ரட்சிப்புக்காக. பெரிய ரட்சிப்பினால உங்களை நிரப்புவாங்க. ரட்சிப்புக்குள்ள நிறைய இருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பு, விசுவாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பு, கடனைங்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பு, அது அடுத்தபடியாக நோயிலிருந்து விடுதலை ரட்சிப்பு,
இப்படி நம்ம சாப்பிடுற விஷயத்துல பஞ்சத்துல இருந்து விடுதலை ரட்சிக்கணும். ஆமென். இந்த விடுதலை எல்லாம் என்னவா இருக்கிறதுனா ரட்சிப்பாய் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் வருகை மட்டும் இந்த ரட்சிப்பு நமக்கு தொடரும். ஆனா 10ல இருந்து முதல்ல நம்மளுடைய ஆண்டவர் எதுல இருந்து ரட்சிக்கிறார்னா பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் அடிமைத்தளத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். பெரிய ரட்சிப்பு. ஆமென். இன்னும் தொடர்ந்து தேவன் உங்களை ரட்சிப்பார். உங்களை கொண்டு அநேகர் என்ன செய்வார்? இந்த பெரிய ரட்சிப்பை என்ன செய்வார்? அருள்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய ரட்சிப்பை அருள்வார். பெரிய அன்பினாலே நிரப்புவார். அடுத்து என்னது? பெரிய சக்தியினாலே உங்களை நிரப்புவார். புரிஞ்சுது? 4 விஷயம். ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் சிறப்படுத்துகிறார். எப்படி சிறப்படுத்த? வசனத்தினால சிறப்படுத்துகிறார். வசனம் என்ன வசனம் என்று சொன்னால் யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம், பெரிய அன்பு, பெரிய ரட்சிப்பு, பெரிய சக்தி. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளால கர்த்தர் நம்ம என்ன செய்யப்படுறாரா? நல்ல ஸ்திரப்பட போகிறார். தேவனை விட்டு விலகாதபடி ஆண்டவர் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து பரலோகத்திற்கு பங்காளிகளாக நம்ம சிறப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டி சரணம் பாடிடுவோமா? நம்ம பாட்டு பாடாம இடத்துல போகிறாங்க. நம்ம பாட்டுக்காரர் ஒரு பாட்டு மேலே எழுதியிருக்கோம். அதனால ஒரு பாட்டு பாடலாம். அல்லேலூயா. அடைந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அடைந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். Yeah.
வல்லமையாவுக்கு சபை உங்களுடைய சபை உங்கள் ஆசீர்வதி அந்த மக்களை ஆசீர்வதி அந்த மக்கள் பாக்கியமான இந்த வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பகுதிகளையும் பெற்ற ஆசீர்வதி காணிக்கை பகுதிகள் அறிவிப்பு பகுதிகள் ஆண்டவரை செய்தி பகுதிகள் ஆசீர்வாத ஜெப பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதப்படுத்துகிறோம். உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்தும் வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் படிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தில் கர்த்தரை மகிமையான தீர்வு கரத்தின் தீர்வு அதனால நம்ம ஆசைப்படுறோம். ரட்சகரே சுகாதாரே மற்றும் சோத்திரம் பரிசுத்தாவியானவரே பிள்ளைகளாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஆயின் வயிற்றில் வைத்து உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தவர் மகளுக்குள்ள ஒரு திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறேன். ஆகவே அவைகள் நிறைவேறத்தக்கதாக ஆகவே உலக கவலைகளோ கஷ்டங்களோ அவளை தொடாதபடி ரத்தத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்வீராக, பிரசனத்துக்குள் வைத்துக் கொள்வீராக. ஆகவே உனக்கு நன்றி. வெசலாவுக்கு எப்படி ஞானமும் அறிவும் கொடுத்து யோகித்து செய்யக்கூடிய திறமையை தந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அப்படியான மகளை ஆசீர்வதித்து குடும்பத்துக்கும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா எதிர்காலத்துல சபைக்கும் சரியான சாட்சியாகவும் தூணாகவும் இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. மகள் வளர்வதற்கு ஏற்ற ஆண்டவரே அவர்களோட செலவுகள் எல்லாம் பெற்றோருக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே சோதரர்கள் கொடுக்கிற தேவன் அப்பா அவருக்கு உலக நாசம் மோசம் கஷ்டம் எதுவுமே ஆண்டவரை அடையாதபடி ரத்தம் உங்களோட ஆலோசனை அவரை பார்க்கணும் அப்பா. ஒவ்வொருத்தரும் நடத்தணும் பார்த்து பண்ணணும். இது நம்ம ஒருவர் பேசுகிறோம். நம்ம பண்ணி பேசுறது நாம்